Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல 11th standard biology quarterly examல 35 plus mark score பண்றதுக்கு நீங்க படிக்க வேண்டிய top most important questions 25 போட்டுருக்கேன் 35 ஓகேங்களா 35 மார்க் எடுக்க வேண்டியதுக்கு நீங்க படிக்க வேண்டிய top most important questions bio botany and bio zoologyல நான் சொல்ல போறேன். ஸோ என்னத்தை பண்ணி தொலைக்கிறது ஏன்னா அப்படிதான் கொஸ்டின் எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணல நமக்கு பயாலஜியில் மட்டும் அவங்க யாரு தான் கொஸ்டின் எடுப்பானே தெரியாது. வெறும் புக்கின்னா தான் கேட்குறாங்க, புக் பேக் கம்மியாக தான் கேட்குறாங்க. ஒரு பாஸ் மார்க்குக்கு ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா தான் புக் பேக்கே வருது. ஆல்மோஸ்ட் புக் இன் சைடு தான் அதிகமாக கேட்குறாங்க. அது நாட் ஒன்லி பப்ளிக் எக்ஸாம், ஈவன் குவார்டர்லிலே அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்ம இப்போதைக்கு புக் பேக்கில் ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம குவார்டர்லிக்கு அப்புறம் ஹாஃப் இயர்லியிலேருந்து நம்ம புக் இன் சைடு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க் 15 மார்க்கா நமக்கு ஒரு 25லேருந்து 35 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு புக் பேக் மட்டுமே போதுமானது தான். புக் பேக் ஒன் வேர்டு ப்ளஸ் புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ஸோ அது என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை தரவாக படிச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் பெருசாக வேறு எதுவும் படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த 40 மார்க் அந்த ரேஞ்சுக்கு எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பாட்டனியை பொறுத்தவரை யூனிட் 1ல 5th கொஸ்டினும் 6th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. பயோ பாட்டனியில் ஓகேங்களா. யூனிட் 2ல 5th கொஸ்டின் 6th கொஸ்டின். யூனிட் 1ல அந்த 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு யூனிட் 3ல 6, 7, 8, 9, யூனிட் 7ல 10, 11, 12, யூனிட் 8ல 7th கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ஸை மட்டும் சொல்றேன்னா தீஸ் ஆர் த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால அடுத்த அடிஷ்னலாக நீங்கள் அந்த பாஸ் மார்க்கை தாண்டி எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறதுக்கு யூனிட் 4ல 8, 9, யூனிட் 5ல 5, 7, யூனிட் 6ல 7, 8, 9, 10 இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம புக் இன்சைட் நிறைய கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயாலஜியை பொறுத்தவரை அதுலேயும் பாட்டனிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க புக் இன்சைட் கொஸ்டின், அந்த டயக்ராமை வரைஞ்சி பார்ட்டு குறி, இந்த டயக்ராமை வரைஞ்சி பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் புக் இன்சைட் கொஸ்டின் இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் புக் இன்சைடு. பட் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிற அளவுக்கு புக் இன்சைட் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நோ அப்படிங்கிறத ஆன்சரு. ஏன்னா நான் பப்ளிக் எக்ஸாமுக்காக நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தேவை பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு. ஸோ ஆஃப்டர் குவார்டர்லி எக்ஸாம், மேபி குவார்டர்லி ஹாலிடே நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF லிங்கும் கொடுக்குறேன். அண்ட் குவார்டர்லி டயத்தில் நான் ஹாஃப் இயர்லி டயத்தில் யூடியூப்ல வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். அப்போ புக் இன்சைட் படிக்கலாம். ஓகே, தென் பயோசாலஜி என்ன சார் ஏதோ ரவுண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டிஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்கள் பாஷையில் சொல்லணும்னா வெரி வெரி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ரவுண்ட் பண்ணுறதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. பயோசாலஜி உயிர் விலங்கியலை பொறுத்தவரை யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் 10, 12, 15 பார்த்துக்கோங்க. அது ரவுண்ட் பண்ணலைங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதில் இந்த 3மே ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல், 3மே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 2ல கொஸ்டின் நம்பர் 25, 26, 30, 31 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் 22, 23, 24 இதெல்லாம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே 3வது யூனிட்ல வந்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கல 8வது கொஸ்டின், 10வது கொஸ்டின், 11, 12 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே 4வது யூனிட்ல வந்தோம் அப்படின்னா 14, 15, 20 இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 21, 22, 25, 26 எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, புக்கின் சைடு தான் அதிகமாக கேட்குறாங்கிறப்ப நம்ம புக் பேக்லேயும் அதிகமாக ஒமிட் பண்ண முடியாது. அவங்க கேட்குறதே கொஞ்சம் தான் புக் பேக்கில் கேட்குறாங்க, நம்ம அதையும் ஒமிட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஸ்வாகா தான். ஸோ அதனால தான் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5ல் என்னடா மார்க் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா 15, 16, 17 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 6 பொறுத்தவரை 23வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6, 20, 21 ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான். ஸோ பட் படித்து தான் ஆகணும், ஒரு வழியில் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த கொஸ்டினையும் அட்டன் பண்ணாமல் இருக்காமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிரிக்கெட்டில் 50 ஓவர் மேட்ச் ஜெயிக்கிறோமோ இல்லையோ 50 ஓவர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் 50 ஓவர் மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்லையும் நம்ம பாஸ் பண்ணுறோமோ கிடையாதோ, நமக்கு கொஸ்டின் தெரியுதோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். 3 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காரணும், எழுதிக்கிட்டே உட்காரணும், சும்மா உட்காரது கிடையாது. 3 மணி நேரமும் நம்ம எழுதுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்து குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நாளையோட.
ஸோ ஆஃப்டர் தட் நம்ம அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாஃப் இயர்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் இடையில, ஏன்னா ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுத போறீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்மளுடைய நோக்கம் வந்து பப்ளிக் எக்ஸாம் மார்க் தான். ஸோ அதை நோக்கியே முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுவோம். அப்பப்போ இந்த இடையில வர எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வே வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே இருக்கட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.